நம்ம பாக்கியராஜ் சார் சென்னையில் ரிக்ஷா ஓட்டிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. மற்றவங்களுக்கு மரியாதை தர்றதை நம்ம பாக்கியராஜ் சார் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் மட்டும்தான் அது நம்பியார் பேரை போட்டாலும் சரி, சிவாஜி பேரை போட்டாலும் சரி, இமயத்தோடு இணைவதை பெருமையாக கொள்கிறோம் தான் டைட்டிலே போடுவார். முந்தானை முடிச்சதுக்கு முன்னாடி 30 லட்சம் எடுத்த படம் 4 கோடி சம்பாரிச்சுன்னு ஒரு பெரிய பேர் உள்ளது படத்துக்கு. ஆனால் இந்த படம் பூஜை போட்டோடனே 1.5 கோடி விற்று போச்சான். இன்று போய் நாளை வாயுடைய கரு தான், கரு இல்லை, அந்த கதையினுடைய மொத்த அம்சமே தான் அந்த லட்டு தின்ன ஆசையா படம். திரைக்கதை திலகம், திரைக்கதை இமயன்னா அது பாக்கியராஜ். கதை வசனம் மட்டும் இல்லை, இசை ஞானமும் உள்ளவர் தான் நம்ம பாக்கியராஜ். நடிகர் மட்டும் இல்லை, இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பத்திரிகையாளர். பாக்கியான ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வரும், அதை தேடுவாங்க சார். அரசியலில் இருந்தார். அவர் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் எதிர்கட்சிகளை அபாசமாகவோ அநாகரிகமாகவோ ஒரு நாளும் மேடையில் பேசியது கிடையாது. பாரதி ராஜா வந்து ஒரு பார்க்குற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு தாவணி கனவுகள் படத்தில். தாவணி கனவுகள் படத்தை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் கேபின் பார்த்தேன், பரவாயில்ல. நான் வந்து ஒரு கை ஓசை சங்கிலி அங்கே போயிட்டு இருந்தேன் சார். ஒரு கை ஓசைக்கு போயிட்டீங்க? ஆமாம் ஆமாம். நம்ம இதை பேசுவோம், தாவணி கனவு. தாவணி கனவுல பேசிட்டு அங்கே வரும். தாவணி கனவுல ஏன் பேசணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். சார் தெரியாது, சொல்லுங்க. நடிகத்தில் சிவாஜி வாசலோடு இணைகிறாரு. இமயத்தோடு இணைவதை பெருமையாக கொள்கிறோம்னா டைட்டிலே போடுவார். பாக்கியராஜா ஹீரோ, ஆனால் சிவாஜி கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மரியாதை தர்றதை நம்ம பாக்கியராஜ் சார் தான் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு மரியாதை தரதை பாக்கியராஜ் சார். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடிகர் பேர்லாம் போட்டு இவர்களுடன் மக்கள் கலைஞர் ஜெயசேகர் கடைசியில் போடுவாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் அது நம்பியார் பேரை போட்டாலும் சரி, சிவாஜி பேரை போட்டாலும் சரி, இமயத்தோடு இணைவதை பெருமையாக கொள்கிறோம்னா டைட்டிலே போடுவார். அதில் ஒரு அருமையான ஒரு காட்சி வரும் அந்த தாவணி கனவுகளில். அப்போ வந்து சின்ன சின்ன துணை வேஷத்துக்குலாம் போயிட்டு இருப்பாரு, ராதிகா மேடம் கூட்டு போயிருப்பாங்க. அப்போ ஒரு காட்சியை வந்து பாரதிராஜ் சார் இயக்கிட்டு இருப்பாரு. அவன் டைலாக் சொல்ல தெரியாமல் சொல்லி கிடப்பான். அப்போ இந்த இடத்துல மட்டும் நான் இருந்தால் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓ தின்னுட்டு போயா, ஏன் இப்படி பிராணம் வாங்கன்னு ராதிகா சொல்லுவாங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படி சொல்லி ஒதுக்கிட்டு நடிச்சு காட்டுவார், தங்கச்சியை நடிச்சு காட்டுவார். அப்போ சொல்லுவார், நீ வந்து 5ஆம் கிளாஸு 1ஆம் கிளாஸே போகாமல் 2ஆம் கிளாஸே போகாமல் பாஸ் ஆகி 3ஆம் கிளாஸ் போனேன், ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 12வது படிக்கும்போதே நீ பெரிய புள்ளி ஆகிறதுக்கு முன்னாடியே தாவணி போட்டேன். நான் ஏன்னு கேட்டேன், பார்க்குறவங்களாம் வெக்கமாக இருக்குது அண்ணா அப்படி கேட்டீங்க, அதெல்லாம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து முகூர்த்த தேதி குறிச்சுன்னு வந்து நிற்கிறேன். ஆனால் இந்த முகூர்த்த தேதியில் சீமந்தமே பண்ணலாம், வளகாப்பே பண்ணலான்னு இப்படி பண்ணிட்டோமா அழுவார் பாருங்க. அப்படியே அதை பாரதி ராஜா பார்ப்பார். பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து கட் அப்படிம்பார். பார்த்துட்டு அப்படி தோல் பட்டி அப்படி பிடிப்பார். இந்த காட்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி நமக்கே கண்கலங்க இருக்கும். டேய் இந்த படத்தில் நீ தான் ஹீரோ, ரைட்டர் நீ தான் அப்படிம்பார். அந்த காட்சி இன்றைக்கும் அந்த சினிமாவில் மறக்க முடியாத ஒரு காட்சியாகவே இருக்கும். காரணம் என்னென்னா தாவணி கனவுகளில் டைரக்டராக நடிச்சிருப்பார் யார், பாரதி ராஜா. அது ஒன்று. அந்த படம் உண்மையிலே வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். சிவாஜியோட நடிச்சது மிகப்பெரிய பெருமை. சிவாஜி திட்டினாராம், எங்கேயா டைலாக்னு கேட்டாராம், இருந்தால் கொடுக்க மாட்டோமான்னு பார்த்திபன். யார்? பார்த்திபன் அசிஸ்டன்ட் டைரக்டர். டைலாக் எங்கேயா, இருந்தால் கொடுக்க மாட்டோமா சார், டைலாக் வச்சுட்டு வஞ்சனையா பண்ண போகிறோம், யாரும் ஒரு கையில் ஓடுறாங்களாம். அப்புறம் என்ன டைலாக் கேட்குறாரு. அப்புறம் சொன்னாராம், என்னடா இப்படி பண்ணுறீங்க, நாங்கள்லாம் டைலாக் ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருவாங்கடா, நாங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி தானே பேசுவோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது, என்ன பண்ணுவீங்க, ஸ்பாட்லேயே எழுதி கொடுப்பேன். உண்மையிலேயே ஒரு இயக்குனராக நடிகராக இருந்து ஸ்பாட்லேயே இதெல்லாம் எழுதி பக்கம் பக்கமாக எழுதி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை நடிகர்கிட்ட கொடுத்து அவங்க நைட்டெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி தான் சினிமாவில் பேசுவாங்க. ஆனால் ஸ்பாட்லேயே உட்காந்து அந்த நேரத்திலே எழுதக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய டைரக்டர்களில் முதலிடத்தில் இருப்பவர் நம்முடைய பாக்கியராஜ். அதில் மறக்கவே முடியாது. தாவணி கனவுகள் படத்தை மறக்கவே முடியாது. அந்த படத்துக்கு ஒரு சின்ன சிறப்பு கூட இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? முந்தானை முடிச்சதுக்கு முன்னாடி 4 கோடி சம்பாரிச்சுவாங்க. 30 லட்சம் எடுத்த படம் 4 கோடி சம்பாரிச்சுன்னு ஒரு பெரிய பேர் உண்டு அந்த படத்துக்கு. ஆனால் இந்த படம் பூஜை போட்டோடனே 1.5 கோடி விற்று போச்சான். பூஜைக்கு இன்கம் டேக்ஸ்லாம் வந்துட்டாங்களாம் பாக்கியராஜ் வீட்டுக்கு. பாத்ரூமில் இருக்காராம், அப்படியே பாத்ரூம் வெளியே கொண்டாந்து இன்கம் டேக்ஸ் அந்த படத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் ஒரு பூஜையிலேயே ஒரு படம் 1.5 கோடி ரூபாய்க்கு வந்ததுன்னா அது தாவணி கனவுகளுடைய வெற்றின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் அந்த தாவணி கனவுகள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அருமையான படம் அது. அந்த ஒரு கை ஓசை சங்கிலி அங்கே போயிடலாம். ஒரு கை ஓசையில் வந்து பாக்கியராஜ்னா நிறைய பேசுவார் தானே. ஆனால் அந்த படத்தில் பாக்கியராஜ் வந்து ஊமை மாற்றுத்திறனாளி, தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கேரக்டருக்காக சொல்கிறேன். மாற்றுத்திறனாளி, பேச மாட்டார். குழந்தைல அம்மா காப்பாற்றும் போது தொண்டை நின்றுடும். அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணுவார். அந்த படத்தில் முருகன் தான் அறிமுகம் வராரு, நடிகர் ஒருத்தர். அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் கூட உயிரோடு இருக்காரு. நிறைய படங்கள்லாம் ராமராயனுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் கொடுத்தவர் முருகன் பேர். அந்த படத்தில் அவருக்கு நான் சங்கிலி வந்திருக்கேன் அப்படிம்பார். அந்த கேரக்டர் அப்படி தான், அவர் கொம்பு எடுத்துக்கிட்டு நான் சங்கிலி வந்திருக்கேன் அப்படிம்பார். அந்த சங்கிலிங்கிறது அவர் பேரோட ஒட்டிக்கிட்டா அவர் பேர்னா சங்கிலி முருகன். அவர் பேர் முருகன், தயாரிப்பாளர், தேவர்மங்களோட நடிச்சிருப்பாரு. அவர் பேர் சங்கிலி முருகன் ஆகிறதுக்கு காரணம் அந்த ஒரு கை ஓசை படத்தான். அந்த படத்தில் ஒரு காட்சி வசனம் எழுதியிருப்பாரு. அப்போது நான் சங்கிலி வந்திருக்கேன்னு அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, சில பேர் காசுலாம் கொடுப்பாங்க. ஒரு டாக்டர் அம்மா மட்டும் அவருக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கணும் அப்படி கேட்டவுடனே, நான் ஊருக்கு எல்லைக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு, எனக்கு பாதுகாப்பு போலீஸ் இருக்குது அப்படிம்பார். எனக்கு ஓலிக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் இருக்குன்னு பார்த்து அந்த அம்மா சொல்லுவாங்க, டாக்டர் அம்மா படித்தவங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ண வருவான். அப்போ வந்து சங்கிலி முருகன் காப்பாற்றி சொல்லுவார், அம்மா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த போலீஸ் பாதுகாப்புலாம்
உன் கருப்பு போன பிறகு தான் வந்து நிற்கும், ஆனால் கருப்புக்கு முன்னாடியே நிற்கிறவன் தான் இந்த சங்கிலி அப்படின்னு சொல்லுவார். அப்போ கடைசியில் இறந்துருவார் அவர் காட்சி படத்தில். அப்போ சொல்லுவார், கடைசி ஆசை என்னன்னு சொல்லும்போது சொல்லுவார், நாங்களும் உங்களோட உட்காந்து டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் டீ சாப்பிட்ணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படிங்கிற பெரியார் கண்ட கனவை, அந்த பகுத்தறிவு சிந்தனையை, எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லாரும் மனிதநேயத்தோடு பார்க்கணுன்ற ஒரு கனவை அந்த 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 கேரக்டர் சங்கிலி முருகன் கேரக்டர் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, நாங்களும் உங்களோட உட்காந்து இந்த பொது பெஞ்சில் உட்காந்து உங்களோட நீங்கள் சாப்பிட்ற டம்ளரில் நாங்கள் டீ சாப்பிடணும். அப்போல்லாம் இரட்டை குவளை முறைன்னு சில இன்னும் கூட இருக்குது. அந்த இரட்டை குவளையை முறைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க. அதில் வசனவத்தா திருத்தினவர் நம்ம பாக்கியராஜ் கண்டிப்பாக. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே இங்கே சட்டையர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அநீதியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஜாதியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் காதலாக இருக்கட்டும், நீங்கள் காதலிச்சு அந்த காதலி வீட்டில் வந்து அந்த காதலை ஏற்றுக்கலன்னா நீங்கள் வன்முறையில் இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு இது நம்ம அதாவது இன்று போய் நாளைவா வந்து பெரிய உதாரணம். ஸோ இப்படியாப்பட்ட படங்கள் ஒன்னொன்று எடுக்கிறப்ப அதில் ஒரு அரசியல் பூத்திட்டே இருக்காரு. இன்று போய் நாளைவா மட்டும் இல்லை, தூரல் இன்று போச்சுலே வரும். அப்புறம் சம்பவத்தோடு தான் வரணும். அந்த பாட்டு சொன்ன பாருங்க, மண்ணாதி மண், அதில் ஒரு அடி வரும் பாருங்க, ஆசைப்பட்ட ஆம்பளைனா ஆண்டியா நிற்கிற அல்லும் பகல் உன்னை கண்டு தெருவில் சுத்துற, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ மட்டும் சுத்துற, அப்பனோட பேச்சை மட்டும் பெருசாக மதிக்கிறான். அதில் காட்சி வரும். அந்த படத்துக்கு டைட்டிலே தூரல் நின்று போச்சுன்னா அவங்க அப்பா இறந்துருவார். அந்த பையன் கையில் பொண்ணு எடுத்து கையில் கொடுப்பார், இனிமேல் நீ தாண்டா அவளை காப்பாற்றுற மாதிரி. அதோட அந்த காட்சி முடியும். தூரல் நின்று போச்சு டைட்டில் போடாமையே சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். இன்று போய் நாளைவாவும் அந்த மாதிரி தான். இன்று போய் நாளைவா வந்து காமெடி கலந்த காதல் படம். ஆமாம், தன்னை அவள் காதலிக்கலாலும் பரவாயில்ல, தன்னை அவள் காவலிக்கலாலும் பரவாயில்ல, அவளை நான் நேசிச்சிருக்கேன், அவள் காதலோடு அவளை சேர்த்து வைக்கணும். அதுக்கு பிறகு வந்தது தான் அந்த லட்டு தின ஆசையானது. அதே கான்செப்ட் தான். இன்று போய் நாளைவாயுடைய கரு தான், கரு இல்லை, அந்த கதையினுடைய மொத்த அம்சமே தான் அந்த லட்டு தின ஆசையா படம். அதில் வந்து தன்னை காதலிக்கலாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும்னு அந்த காதலோட சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த படத்தில் கான்செப்ட் பண்ணுவார். அதே போல் இந்த படத்தில் சிம்பு தான் காதலிக்கிறான்ற மாதிரி கான்செப்டை முடிச்சிருப்பாங்க. அந்த படமும் அந்த இன்று போய் நாளைவா வந்து இன்னைக்கு வரைக்கும் வயிறு குழுங்க சிரிக்க பார்க்கலாம். இந்த ஸ்பாட்டில் சார் இந்த திரைக்கதை இமயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா இப்போ ரீசெண்டாக அது ரொம்ப ட்ரெண்ட் பண்ணாங்க. தமிழ் சினிமாவில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயர் ரொம்ப மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. திடீர்னு பார்த்தா கட் பண்ணி ஒரு வீடியோ வைரல் ஆகுது. என்னன்னா ஊர்வசி மேம் சொல்லுவாங்க, நான் அறிமுகமானதே ஐயா பாக்யராஜோட டைரக்டர், அவரை விடவா ஒரு திரைக்கதை ஆசிரியர் இங்கே வேணும்னுவாங்க. அப்போ தான் எல்லாரும் ரஜினி சார்லேருந்து எல்லாருமே சொல்கிறது திரைக்கதைனா பாக்யராஜ் தான் அப்படின்னு. ஸோ எங்கே சார் அவரோட திரைக்கதை இன்னும் நின்று பேசுது சார்? அவர் வசனங்களை சொல்கிறது, அந்த காட்சி நகர்த்துறது. ஒரு படம் வெற்றி காரணமே திரைக்கதை தான். நல்ல கதையாக இருக்குது சார். சில எவ்வளோ படம் ஓடாமல் போச்சு. ஆமாம், எத்தனையோ படம். நீங்கள் கர்ணன் ஒரு படம், சிவாஜி நடித்த படம், அந்த படம் அன்றைக்கி ஓடலையே. ஆமாம், மிகப்பெரிய பொருட்களில் எடுக்கப்பட்ட படங்க கர்ணன். வேட்டைக்காரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதோட சேர்த்து. வேட்டைக்காரன் சூப்பர் ஹிட். 16 நாள் எடுக்கப்பட்ட வேட்டைக்காரன் சூப்பர் ஹிட். எம்ஜிஆர் படம், மிகப்பெரிய கோடி செலவு எடுத்த படம் வந்து கர்ணன். வந்து அன்னைக்கு போய் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம். போர்க்கள காட்சிலாம் பாகுபலியோட பிஞ்சிருக்கும் அப்பயே. ஆமாம், புஷ்பாவோட, புஷ்பா பார்ட் 2 விட மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் எடுத்திருப்பாங்க கர்ணன். காரணம் என்னன்னா அந்த திரைக்கதையை கொடுக்குற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இது நம்மால். அந்த படத்தில் நான் ரொம்ப ரசித்து பார்த்தது, ஏன்னா நானும் கொஞ்சம் சின்ன பையன் தான், நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம் என்ன சொல்லிட்டு தூரல் நின்று போச்சு. அதுக்கு பிறகு நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் இது நம்மால். அந்த படத்தில் சில காட்சிகள், அந்த திரைக்கதையெல்லாம் ரொம்ப, அந்த படத்துக்கு அவர் டைரக்டர் கிடையாது, பாலகுமாரன் தான் டைரக்டர். ஆனால் அந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் மேற்பார்வைன்னு போடுவார். அது எப்போ போடுவார்னா, அவங்க அப்பா ஒரு சவர தொழிலாளி. அவங்க அப்பா ஒரு சவர தொழிலாளி. அப்போ ஊர் குடுமையே அவங்க அப்பா பெரிய பண்டிதர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அந்த காட்சி இங்கே சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா சோமயாஜிகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, ஊரில் பெரிய ஆள், அவர் ஊரில் இருக்க மொத்த குடும்பம் அவர் கையில் தான், பெரிய பெரிய புரோகிதராக இருப்பார் போல் இருக்கு. ஆமாம், பெரிய புரோகிதர் போது அப்படியே அந்த ஸ்டார்ட் அப்படி திருப்புவாங்க அந்த கதையை. அவங்க அப்பா முடி வெட்டிட்டு இருப்பார். அப்போ தான் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் மேற்பார்வை பாக்யராஜ் போடுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதே திரைக்கதை தான். திரைக்கதையிலலாம் அந்த படம் ஓடாது. அதனால் நம்ம பாரதி ராஜாவை சொல்கிறோம், பாலச்சந்திர சொல்கிறோம், இமயம்ன்றோம், சிகரம்ங்கிறோம். ஆனால் என்ன பொறுத்துக்கு ஒரே வார்த்தை தான். மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக சொல்கிறேன், ஒரே ஒரு சொல்கிறேன், திரைக்கதை திலகம், திரைக்கதை இமயம்னா அது பாக்யராஜ் தான். அதில் மாற்றமே கிடையாது. அந்த பாடலும் ஒன்று தெரியும், நல்ல இசை ஞானமும் உள்ளவர். யார்? கதை வசனம் மட்டும் இல்லை, இசை ஞானமும் உள்ளவர் தான் நம்ம பாக்யராஜ். வாலியே சொல்லுவார், நான் தூங்கி எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு, பூர்ணிமா டிஃபன் கொடுத்து சாப்பிட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பேன், அப்பவும் ஹார்மோனியை பற்றி வச்சு வாசிட்டு இருப்பாங்க. இசை மேலே அவ்வளோ ஞானம் உள்ளவர். விபரீதம் நான் யோசிச்சேன், இதெல்லாம் விபரீதம்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் சொல்லுவார்ல, கேட்டிருப்பீங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி நான் ஒரு பாட்டு இதை வைக்க போகிறேன், இது நடா அது எப்படி? அந்த அளவுக்கு இசை மேலே ஞானம் உண்டு. அதில் ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு 2 வரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாங்கள் கூட பட்டிமன்ற மேடைகளில் இந்த வரியை நாங்கள் பாடி காட்டுவோம். காவேரி இன்னும் கங்கை இன்னும் பேர் வச்சான், ஆனாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒன்று தான். காவேரியில் இருக்க தண்ணியும் ஒன்று தான், கங்கையில் இருக்க தண்ணியும் ஒன்று தான். கொஞ்சம் ராகமாகவே பாடுவார், அவரே பாடிருப்பார். பட்ட காவேரி இன்னும் கங்கை இன்னும் பேர் வச்சான், ஆனாலும் அந்த தண்ணீர் எங்கும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு அடி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு அடி சொல்லுவார், பாண்டியிலே பாண்டியிலே நம்ம பாரதியார் பிறந்தார், பக்கத்திலே ஒரு தாழ்ந்தவனும் இருந்தா, பூநூலத்தான் நீ போடுன்னு எல்லாரும் ஐயருன்னு வெளுத்து வாங்கினா, எடுடா தம்பி மேளம், பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம்.
இதை நாங்கள் இன்றைக்கும் எங்கள் பட்டிமன்றங்களில் பாட்டு பட்டிமன்றங்களில் அவர் பாக்யராஜ் சார் உயிரோடு இருக்கும்போதே நான் அவர் முன்னாடியே இந்த பாட்டை பாடி காமிச்சுவேன். மதுரையில் நடந்த பட்டிமன்றத்தில் இந்த பாட்டை முன்னாடியே பாடி காமிச்சுவேன். ரொம்ப ரசித்தார். நான் எல்லாத்தையும் மனப்பாடமாக வச்சுருக்கேன், என்ன ரசிச்சிருப்பேன்னாரு. ஆமாம் சார், நான் உங்களை வந்து அணுவணுவாக ரசிச்சிருக்கேன் சார். 40 ஆண்டு காலமாக சொன்னேன். 83 இன்றைக்கி வரைக்கும் நான் உங்களை அணுவணுவாக ரசிச்சிருக்கேன். காரணம் என்னென்னா உங்ககிட்ட உள்ள அந்த காமெடி சென்ஸு, நீங்கள் சொல்கிற அந்த குட்டி கதைகள். அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லை, இயக்குனர் மட்டும் இல்லை, வசனகர்த்தா மட்டும் இல்லை, அவர் ஒரு பத்திரிகையாளர். பாக்கியான ஒரு பத்திரிகை. தமிழ்நாட்டில் அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். அதை தேடுவாங்க சார், அந்த பத்திரிகையை கிடைக்காது. ஒரு 800, எங்கள் ஊரில் 800, 10 தான் வரும் அந்த கடைக்கு. 10 புக்கை வாங்குறதுக்கு 20 பேர் நிற்பான். அந்த பாக்கியா வாங்குறது 10 புக்கை வாங்குறதுக்கு 20 பேர் நிற்பான். அங்கே அவ்வளோதான் வாங்கிட்டு வருவாங்க. சின்ன கிராமம் அது எங்கள் 800. 10 புக்குக்கு 25 பேர் 30 பேர் நிற்பான். நாங்கள் அந்த புக்கு வாங்கிட்டு வரோம். யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவ்வளோதான் புக்கு. அது வாங்கிட்டு போன பிறகு சார் சார் நாளைக்கு வந்து வாங்கிக்க புக்குன்னுவார். மறுநாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பாதி காசை அவர் கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அதில் ரொம்ப சிறப்பு என்ன தெரியுங்களா, அந்த பாக்கியாவில் அவர் கேள்வி பதில் எப்படி நம்ம துக்ளக் சொல்கிறோம். ஆமாம். அதே போல் அந்த கேள்வி பதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கதைங்க சொல்லுவார். அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் சொல்லுவார். அதுக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்குது எனக்கு. அவர் சொன்ன கதை ரொம்ப அற்புதமான கதை. ஒரு மீனை பிடிச்சின்னு வந்திருக்கான். பிடிச்சின்னு வந்து பெண்களை கிண்டல் பண்ணுவார். பெண்கள் சும்மா இருக்கணுன்றது ஒரு கதை. மீனை பிடிச்சின்னு வந்துட்டு, ராஜா அது ரொம்ப அதிசயமான மீன், இந்த மீன் வந்து எனக்கு கிடச்சிது, அதனால் ராஜா கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதிசயமான மீனா, சரி ஓகே இந்த 1000 பொற்காசு கொடுத்துருவார். உடனே ராணி கடுப்பாயிடுவாங்க. ஒரு சாதாரண மீனுக்கு 1000 பொற்காசா, இந்த ராஜாவுக்கு விளங்காத போவான் போல் இருக்க. உடனே ராஜாவை கூப்பிட்டு, ராஜா அது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. ஆண் மீன் சொன்னால் எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லுங்க, பெண் மீன் சொன்னாங்கன்னா எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லுங்க, அந்த காற்றை திருப்பி வாங்கிக்கலான்னு. அதே போல் ராஜா எப்போ அது ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்பாரு. உடனே அவன் சொல்லுவான், ராஜா இது ஆண் மீனும் அல்ல பெண் மீனும் அல்ல, ஆணினுடைய வீரமும் பெண் மீனுடைய மென்மையும் கடந்த ஒரு மீன், அதிசய மீன் வரு. ஆஹா இப்படிப்பட்ட மீனா, இந்த அப்படி 10,000 அப்படி இன்னும் 10,000 பேர் கொடுத்துருவாரு. இன்னுமா இன்னும் கடுப்பாடு, என்னடா இது தேவையில்லாமல் 10,000 பொற்காசு போச்சுன்னா, அந்த 10,000 பொற்காசு கீழே வாங்கின உடனே அதில் ஒரு பொற்காசு சந்தில் பூந்து கீழே ஓடும். இவன் அந்த மிச்ச பொற்காசுலாம் அந்த மந்திரி கிட்ட கொடுத்துட்டு அந்த ஓடி அந்த ஒரு பொற்காசு எடுப்பான். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு பொற்காசுக்கு கேவலமாக போய் தேடுறான் பாருங்க. உடனே ராஜா கேட்பேன்பா, நான் தான் உனக்கு 10,000 பொற்காசு கொடுத்துருக்கேன், இந்த ஒரு பொற்காசுக்கு போய் தேடுறேன்னு கேட்டோன்னு, ராஜா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, இந்த ஒரு பொற்காசு ஏன் தேடினு தெரியுங்களா, அந்த ஒரு பொற்காசில் பாருங்கள் உங்கள் படம் போட்டிருக்கு, இது யாராவது மெரிச்சாங்கன்னா ராஜாவே மதிக்கிற மாதிரி அர்த்தம், அதனால தான் அந்த பொற்காசை தேடி எடுத்தேன்னு. உடனே ராஜா, ஆஹா இப்படி மரியாதை வச்சிருக்க ஒரு மீனவனா, இந்த 1,00,000 பொற்காசு இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சும்மா வாய முடியுங்களா. அதனால் ஒரு ஆண் பேசும்போது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பெண் பேசணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அவர். எந்த இடத்துல பெண் பேசணுமோ அந்த இடத்துல பெண் பேசணும், அந்த இடத்துல பெண் சும்மா இருந்தால் போதும். இந்த கதையை நான் அந்த பாக்கியாவில் படிச்சது. இதை நான் எல்லா மேடைகளையும் பல்வேறு தொலைக்காட்சிகளும் சொல்லியிருக்கேன். இந்த கதை எந்த இடத்துல பெண் பேசணுமோ அந்த இடத்துல பெண் பேசணும். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தானது என்ன வேண்டும், கண்ணாசன் பாட்டு. பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தானது என்ன வேண்டும். நான் கண்ணாசன் என்னன்னா, அவள் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும். ஒரு ரோட்டு சண்டை நடந்துருக்குது, நம்ம போய் நிற்போம் மாறி வச்சுட்டு, அப்போ அந்த மாதிரி வாரத்தில் இது கண் காட்டுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வம்பு, மண்டைகளே உடச்சிக்க போகிற வாடுவாங்க. அதான் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தானது என்ன வேண்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது சார், என்ன அப்படின்னா, ஐயா பாரதி ராஜா அவர்கள்ட்ட தான் உதவியாளராக இருந்தார். சொல்லப்போனால் 2 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஒரு பக்கம் ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்னா, நம்மளால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை திலகம் இமயம்னு வச்சுக்கலாம், இமயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர்கிட்ட உதவியாளர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்தால் 2 பேர் சொல்லணும். ஒன்று பார்த்திபன், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஐயா பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன். இவங்க 2 பேருமே, நான் இவங்க 2 பேரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லிவிங்ஸ்டன் படங்கள் நின்று பேசிடும். ஆனால் பாண்டியராஜன் படங்களும் இன்னொருவங்க பார்த்திபனும் திரைக்கதையிலோ இல்லைன்னா நினைவிலோ இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாச்சு? ஏன்னா அது குருவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தானே. இல்லை 2 பேருமே அவருடைய சிஷ்யர்கள் அவர் பெருமையாக சொல்லுவார். ஆமாம். ஏன்னா அவர் தலைமையில் அவர் பாண்டியராஜன் பட்டிமன்றம் பேசும்போது சொல்லுவார், என் சிஷ்யன்றதை நான் பெருமையாக அடைகிறேன், அந்தளவுக்கு அந்த காமெடியாக கொண்டு போய் சொல்லுவான்னு சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் படம்லாம் அந்த சொல்லாமலே நாக்கு ஒரு படத்தில் எடுத்துப்பாரு. இந்த படம்லாம் நின்றுச்சு இன்னைக்கு. சுந்தர புருஷன் அந்த படம்லாம் வந்து இன்னைக்கும் திரைக்கதை பாக்கியராஜ் மாதிரி அமைச்சிருப்பாரு. கிளைமேக்ஸில் மலை மேலேருந்து குதிப்பாரு. அப்போ அந்த டைரக்டர் சொல்லுவார், உன் புருஷனுக்கு ஆயுசு கட்டிமா வலை கட்டிருக்கின்ற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எனக்கு உண்மையிலே எல்லாரோடும் பழக்கம் உண்டு. பாக்கியராஜ் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பாண்டியராஜ் சார் தலைமையிலே பட்டிமன்றம் பேசியிருக்கேன், ஒரு 4-5 பட்டிமன்றம். ரமேஷ் கண்ணா தலைமையிலையும் நான் பட்டிமன்றம் பேசியிருக்கேன். லிவிங்ஸ்டன் சாரையும் நேராக பார்த்துருக்கோம். பார்த்திப சாரை தான் எனக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இது வரைக்கும் கிடைக்கல, அமையல. ஆனால் அவங்க திரைக்கதை ஏன் அமையலன்றதுலாம் நீ சொல்ல முடியாது. அந்த பாக்கியராஜ் சாருடைய முத்திரை வச்சு அவங்க படம் ஓடிச்சு. புதிய பாத்தின்னு ஒரு படம், அதெல்லாம் நடைமுறையில் பேசுகிற வசனம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இலக்கியமாக பேசுகிற தமிழ் தான், உடனடி தமிழ் தான். வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றது போயிட்டு வா எப்படி இருக்க அப்படிங்கிற நடைமுறை தமிழை கொண்டாந்தது புதிய பாதை தான். அது படம் பேர் மட்டும் புதிய பாதை இல்லை, தமிழுக்கே அது புதிய பாதை. சாதாரணமாக ஒரு கதாநாயகன் பீடி பிடிச்சிக்கின்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு காந்தி படத்தை மட்டும் வணங்குறாரு தேசபக்தி இல்லை, காந்திஜி கொண்டாடினாங்க, எல்லாரும் கொடி ஏற்றிட்டு
கொடியெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் எடுத்து காந்தி படத்தை மட்டும் விட்டு போயிட்டான். நம்ம தான் அப்பா இல்லையே, ஆமா அதனால தாத்தா வந்துட்டு இருந்தால் காந்தி படத்தை தான் வச்சிருக்கேன். பார்த்தி ஒரு காமெடி பண்ணுவார். இது இன்றைக்கும் ஆமா சார் ஆமா சார் அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காமெடி. அவர் சொல்லுவார் தாத்தா இருக்கணும்னு. அந்த படமும் நல்ல ஹிட் தான். முதல் படத்துலேயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு பார்த்திபன். அதில் மறக்கவே முடியும். இன்றைக்கி வரைக்கும் அந்த புதிய பாதை இதாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்தார் பொண்டாட்டி தேவைன்னு. அதுவும் பாக்யராஜ் பாணியில் தான் இருக்கும். அவருடைய குருநாதர் பாணியில் தான் அந்த படம் இருக்கும். அதிலும் அருமையான கிளைமேக்ஸ். அந்த அம்மாவுக்கு குழந்தை பெற்றுக்க முடிய சக்தி இருக்காது, அதனால தான் அந்த அம்மா கல்யாணத்தை தவிர்ப்பாங்கன்றத கடைசியில் வந்து கணவனாக மட்டும் இருந்த போதும் நான் மகனாகவே இருக்கேன்ற மாதிரி அந்த பிடிப்பு. அதுவும் பாக்யராஜுடைய சாயல் சார் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது பாண்டியராஜன். முதல் படம் கன்னிராசி, ஆமாம் பிரபு வச்சு எடுத்தார். அந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன காட்சியில் மட்டும் வருவார் பாண்டியராஜா. அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் ஆண் பாவம். அந்த படம் சமைட்டு. இதில் ஒரு பாண்டியராஜன் என்கிட்ட சொல்லுவார், முந்தானையம் பிடிச்ச படம் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்கும்போது ஓடியாண்டிருக்காரு பாதிலே. சரி, யார்? பாண்டியராஜ் ஓடியாண்டிருக்காரு. அப்போ வருத்தலாம் இல்லை சார்னாரு. எந்த முந்தானை முடிச்சு ஏவிஎம் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முடியாதுனோ, நான் வளர்ந்து என் குருநாதர் தயவால் அதே ஏவிஎம் நிறுவனம் பாட்டி சொல்லி தட்டாதிய படத்தில் நான் ஹீரோ. அதே முந்தானை முடிச்சு நடிச்ச ஹீரோயின் ஊர்வசி தான் எந்த படத்துலையும் ஹீரோயின். அதே வீட்டில் எங்கே ஷூட்டிங் நடந்தது நான் வந்து ஓடி ஒளிஞ்சு எடுத்து கொடுத்தணும். அதே இடத்துல நான் என்ன பார்க்க 1000 பேர் உட்காந்தாங்க. அது காரணம் என் குருநாதர் தான். அவர்கிட்ட படித்த படிப்பு. எப்பவுமே அந்த ஒரு குருநாதர் சொல்லித்தர விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது காலத்துக்கும் இருக்கும். ஒரு உண்மையாக ஒரு சிஷ்யன் ஒரு மாணவன்கிட்ட ஒரு வித்தியை கற்றுக்கிட்டான்னா அந்த வித்தை கண்டிப்பாக அவனுக்கு கடைசி வரைக்கும் அது கடைசியில் கடைபிடிக்கும். அது காரணம் என்னென்னா, அதை குரு பக்தின்னு சொல்கிறத விட அந்த வைக்கிற தொழில் மேல் வைக்கிற பக்தி. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் மதுரையில் பட்டிமன்றம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் அவர்கிட்ட. சார் நான் வந்து பட்டிமன்றத்தை லவ் பண்ணுறேன் சார்னு சொல்லுவேன். எனக்கு என் பொண்டாட்டியே சொல்லுவா, எங்கள் வீட்டுக்காருக்கு முதல் மனைவி பட்டிமன்றம் தான், ரெண்டாவது தான் நானுன்னுவா. அவருக்கு பட்டிமன்றம் தான் முதல் பொண்டாட்டி, ரெண்டாவது தான் நானுன்னுவா. அதே போல் எந்த வேலையை செஞ்சாலும் அதை முழுமையாக நேசிக்கணும். ஏன் திரும்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாருடைய நினைவில் இது வந்து பெரிய மைல்கல்லாக இருக்கும். ஷூட்டிங் நடக்கும்போது 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் சாப்பிடணுமா. இவருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா யாருக்கு? பாரதி ராஜா சாருக்கு சாப்பாடு ஸ்பாட்டுக்கே போயிடும். ஒளிப்பதிவாளர் நிவாஸ் சாருக்கும் ஸ்பாட்டுக்கே போயிடும். இவர் மட்டும் அங்கே இருக்கும் இப்போ சாப்பிட்டு போயிட்டு 1 கிலோமீட்டர் போவானா. அவர் கேட்டாரா எங்கே ஏனாரா? சாப்பிட போயிருக்கேண்ணா. ஏன்னாரா? என்னண்ணே எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்க மாட்டேறாங்கண்ணே, எனக்கு சாப்பாடு அங்கே தான் கொடுக்குறாங்க. ஓ என்னையா நீ இல்லாமல் கையை உனக்கு ஆரம்பிச்சு நாலு சாப்பாடு கொண்டா அவர் சொன்னார். அதை நினச்சி நான் பெருமையாக நினச்சேன். எங்கள் குருநாதர் கூட உட்காந்து சாப்பிடக்கூடிய ஆற்றலை எனக்கு வந்து அவர் சார் கொடுத்தாரு. கஷ்டப்பட்டுருக்காரு. நேற்று கூட நான் ஒரு பேட்டியில் படித்தேன். வைரமுத்து சொல்லியிருக்காரு, நம்ம பாக்யராஜ் சார் சென்னையில் ரிக்ஷா ஓட்டியிருக்கார். ஒரு ரிக்ஷா ஓட்டி இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி கமலஹாசனே சொல்லுவாருங்க. நான் சொல்லலை, இது கமலஹாசனே சொன்ன இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். கமலஹாசனே சொன்ன வார்த்தை தான். 16 வயது நிலையில் ஏதோ சொல்லிட்டு தயங்கியிருக்காரு. கமலஹாசன் அப்போ பெரிய ஹீரோ, பெரிய நடிகர். பாக்யராஜ் அப்போ தான் உள்ளே வந்திருக்காரு, என்ட்ரி அப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. இன்னும் சொல்ல தயங்குறீங்களேன்னு இருக்காரு. அப்படின்னு சரி வாங்க தனியாக வாங்கன்னு கூட்டு போயிருக்காரு. கமலஹாசனுடைய மரியாதை பாருங்கள், தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கன்னு இருக்காரு. இல்லை இந்த வசந்த் நீங்கள் நார்மலாக பேசாமல் கொஞ்சம் வலிச்சு பேசினேன் நல்லா இருக்கும். மயிலு அப்படி மலிச்சு பேசினா நல்லா இருக்குமே. ஆத்தா ஆடு வளர்த்துது கோழி வளர்த்துது அப்படிங்கிற வசந்த நாய் மட்டும் வளர்க்கலன்ற மாதிரி அந்த வசந்த வலிச்சு சொன்ன நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே தோலில் தட்டினாராம் கமலஹாசன். தோலில் தட்டினாராம். அருமையான இருக்கியா அப்படின்னாராம். அதுக்கு பிறகு அவர் படத்தில் நம்ம விடியும் வரை இது பேர்னா ஒரு கொலை பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பார், சிகப்பு ரோஜாக்கள். அந்த படத்தில் அவருக்கு ஒரு காட்சியில் ஒரு சின்ன கொடுத்துருப்பாரு. அந்த படத்துக்கும் வசனம் அவர் தான். மிகப்பெரிய ஜாம்பவானான கமலஹாசன் கூட அவரை தோளில் தட்டி நல்ல திறமை உள்ள ஆளே அப்படின்னாரு. அதே போல் ரஜினிகாந்த் கூட 2 படம் நடித்தார். ஒன்று அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒரு நாடகத்தில் வருவார். அப்புறம் வந்து நான் சிகப்பு மனிதனில் ஒரு துப்புரவு அதிகாரியாக காவல் அதிகாரியாக வந்து ரஜினிகாந்துக்கு ராபின்கிட்ட பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக வருவார். எல்லா நடிகரோட மதிக்கக்கூடியவர். அரசியலில் இருந்தார். இதை மட்டும் முடிச்சுப்போம். அரசியலில் இருந்தார். 89 கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் பேரை வச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்சியை கலைச்சிட்டு அதுக்கு பிறகு வேறு கட்சியில் சேர்ந்தார். ஆனால் ஒரே ஒரு பண்பாடை சொல்லித்தரேன். அவர் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் எதிர்கட்சிகளை அபாசமாகவோ அநாகரிகமாகவோ ஒரு நாளும் மேடையில் பேசியது கிடையாது. மேடையில் பேசும்போது கூட குட்டி குட்டி கதைகள் சொல்லி தான் அவங்கள வந்து சந்திக்க வைப்பார். அமெரிக்கா சென்று எம்ஜிஆரை பார்த்து விட்டு வந்து எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கிறார், என் குழந்தை மீது சத்தியம் என்று சொல்லி 84 பிரச்சாரம் பண்ணி மீண்டும் எம்ஜிஆரை முதலமைச்சராகவே கொண்டாந்த பெருமையும் பாக்யராஜ். அதனால தான் அவரை வந்து தன்னுடைய கலை வாரிசுன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. பாக்யராஜை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஐயா பாக்யராஜ் பற்றி பேசணும் அப்படின்னா பாக்கியாங்கிற பத்திரிகையை டெய்லி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய சுவடு. அவர் வந்து விட்டுட்டு போனது ஒரு சாதாரண கதை இல்லைல்ல, அவர் விட்டுட்டு போனது பெரிய வரலாறு. திரைக்கதை இனிமேல் வந்து யார்கிட்ட போய் தேடுறது, யார்கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ் கேட்குறது, யார்கிட்ட அப்கமிங் வர பிகினர்ஸ் யார்கிட்ட போய் பேசுவாங்க. சரி இந்த படம்லாம் பார்த்து நம்ம வியக்கிறோமே, இந்த தானே இருந்தார் பாக்யராஜ்னு சொல்லி திரும்பவும் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அவர் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு தருவாயில் இல்லாதவர். இன்னுமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் அவர் அந்த பியர்டும் அந்த வாக்கும் அவர் பேசுகிற ஸ்டைலும் அப்படியே இருக்க ஒரு ஆள். அவர் இல்லாததை தமிழ் சினிமா ரொம்ப 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 பெரிய இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு.
எனக்கு என்ன பாக்கியம்னா அவர் 83 அவர் ரசிகராக நான் வந்து தூரலில் பிடிச்சி படம் பார்த்துட்டு ரசிகராக மாறி போன வருஷம் முன்னாடி அவர் தலைமையில் பட்டிமன்றம் பேசி அவரோட 2 மணி நேரம் நான் வந்து பயணித்தது, என்னோட பேசினது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியில் அவருடைய நினைவு நாளில் என்ன அழைச்சி நீங்கள் பேட்டி காண்றதுக்கு கண்டிப்பாக எனக்கு உண்மையிலே நான் தொலைக்காட்சிக்கு நின்று சொல்வதா இல்லை மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் நன்றி சொல்வதா என்று தெரியல. அந்தளவுக்கு அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தொலைக்காட்சிக்கும் அழகான கேள்விகளை அழகான முறையில் நெறியாளராக இருந்து நெறியாளருக்கு உண்டு, அந்த நெறியாளர்ன்றது அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான். இப்போ நான் இந்த இடத்துல நான் டைரக்டர்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான். அந்த கேள்வி எடுத்து கொடுக்கணும். அதை பாரதி ராஜா பாக்கியராஜ்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாரு. பாக்கியராஜ்கிட்ட இருந்து பல இயக்குநர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புகழ் இருக்கும். சினிமா துறையில் எப்படி தியாகராய பாகவதர், பி சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் போன்ற எல்லா நடிகர்களுடைய வரலாறு இருக்கோ அதே போல் சினிமா என்று சொன்னால் இயக்குனர், திரைக்கதை வசனகர்த்தா என்ற பேர் காலம் உள்ளவரை பாக்கியராஜ் சாருக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் பயணித்தோம் என்பது உண்மையிலே எனக்கு பெருமைக்குரிய விஷயம். அவங்களுடைய இழந்து வாடுகின்ற அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் உங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவே நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவர் ஆத்மா இறைவனிடத்திலே அமைதியாக சாந்தி, இறைவனுக்கே அவர் திரைக்கதை அமைச்சு கொடுப்பார், கவலைப்படாதீங்க. மேலே போய் இறைவனுக்கே அவர் திரைக்கதை அமைச்சு கொடுப்பார். அந்தளவுக்கு ஆற்றல் பெற்று அவரை பற்றி பேசுவதற்கு அழைத்து பெருமை சேர்த்த உங்களுக்கும் நெறியாளருக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட நேரத்துக்கும் கண்டிப்பாக அடுத்த நேர்காணலில் வேறு விஷயங்களாகவும் வேறு கருத்து சார்ந்தும் சந்திப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார்.